பரவாயில்ல வம்சி, நீ என்ன சொல்லணும்னு வந்திருக்கியோ அதை தைரியமா சொல்லலாம். நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன். சொல்றதுக்கே நீ இவ்வளவு தயங்கினா அது நிச்சயமா எனக்கு கஷ்டம் தர விஷயமா தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க கீர்த்திய கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? அவ உனக்கு தகுதி இல்லாதவன் நினைக்கிறியா? அப்படி ஏதாவது இருந்தா வாயை திறந்து பயப்படாம சொல்லலாம். உனக்கு விருப்பம் இல்லாத போது என் பொண்ணு நான் உனக்கு கட்டி வைக்கணும்னு நிச்சயமா நினைக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறீங்கன்னு தான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன். இப்ப அந்த காதல் உங்களுக்கு வெறுப்பா மாறிடுச்சுன்னா நானே உங்க 2 பேரையும் பிரிச்சிடுறேன். ஆனா இந்த மாற்றத்துக்கான காரணத்தை என்கிட்ட சொல்லணும். எதுக்காக என் பொண்ணு வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லியே ஆகணும். இந்த லெட்டரை கீர்த்தி கிட்ட கொடுத்துருங்க அங்கிள். பாய் அங்கிள். இன்னைக்கு உனக்கு அந்த சான்ஸே கிடையாது. இருக்கிற சின்ன டப்பாவெல்லாம் தூக்கி மேல வச்சுட்டேன். அங்க பாரு. நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நான் உனக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லு பார்க்கலாம். உனக்காக தான் வாங்கியிருக்கேன். நீ இத கழுத்துல போட்டுக்கிட்டேன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி. என்ன புரியலையா? ஒரு நிமிஷம். இங்க பாத்தியா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? என் கையால இத உன் கழுத்துல போட்டு விடுறேன். இன்னைக்கே நம்ம நிச்சயதார்த்தம். சரிதானே? உன்னோட நடிப்பெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இரு 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 இரு. இங்க பார், நான் சீரியஸ் ஆனா சத்தியமா உனக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம் வேணா, மரியாதையா அதை எடுத்து என்கிட்ட கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? இங்க பாரு, நான் சொன்னதை செய்யலன்னா நான் மகா கோபக்காரன் ஆயிடுவேன். ஏய் எடுன்னு சொல்றேன்ல, கேட்க மாட்டேன். நீ மனுஷனாடா? ஒரு சின்ன குழந்தை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்க. அத்தை, மாத்திரை வீட்டுல இருக்கா இல்லையான்னு தெரியாம நீங்க பாட்டு கத்திட்டு இருக்காதீங்க. மாமா வேற வீட்டுல இல்ல. திரும்ப உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் பாத்துக்கணும். நீ யாரா எங்களை பாத்துக்கிறதுக்கு? இங்க பாருங்க அத்தை, நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு லட்சத்தை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க யாரோ நான் யாரோ. இல்லன்னா நான் தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ள. பைத்தியக்கார மாதிரி பேசுறதை விட்டுட்டு மரியாதை வெளியே போடா. நான் போயிருவேன் அத்தை. மாமா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? ஊர்க்காரங்க எல்லாம் ஏதோ புதுசு புதுசா கிளறி விடுறாங்க. அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதவனுதான். அது ஒண்ணு இல்ல அத்தை, பக்கத்து ஊர்ல நாகையான ஒரு ரவுடி இருக்கான். மாமா அவர்கிட்ட கூட கடன் வாங்கியிருக்காரு. அவர் என்ன மாதிரி சாஃப்டான கேரக்டர் இல்ல, ரொம்ப ரஃப். ஒருவேளை அந்த ஆளு மாமாவை கொலை பண்ணி சைலண்டா மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருப்பானோன்னு எனக்கு. அதுக்காக நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் இருக்காட்ட, நான் இருக்கேன். வெளியே போடா. வர்றாத்த. வம்சி இதை கொடுக்க சொன்னான். கீர்த்தி, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உன்னோட பர்த்டே பார்ட்டியில நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. இருந்தாலும் இதெல்லாம் நான் வேணும்ட்டே பண்ணல. நான் என்ன சொன்னாலும் எங்க வீட்டுல யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் கீர்த்தி, நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டு கோஆபரேட் பண்ணு. என்ன எழுதியிருக்க? அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கான். இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். கல்யாணத்தை தள்ளி போட சொல்றான். என்னதான் ஆச்சு அவனுக்கு? எதுக்காக நம்ம பொண்ணை போட்டு இப்படி அழ வைக்கிறான்? நீங்க ஒரு வாட்டி நேர்ல போய் என்ன விஷயம் கேட்டுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பொண்ணுக்கு வேற சம்பந்தம் பாத்துக்க வேண்டியதுதான். அது மட்டும் நடந்ததுன்னா நம்ம பொண்ணு இந்த உலகத்திலே பெரிய அதிர்ஷ்டம் பண்ணவளா இருப்பா. எனக்கு என்னமோ அந்த வீட்டு சம்பந்தம் முதல்ல இருந்தே இஷ்டம் இல்ல. அவ மனசு புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசாத லட்சுமி. கொஞ்சம் டாடி. அம்மா கீர்த்தி, கீர்த்தி.